ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அப்பா நேற்றுக்கு எவ்வளோ அப்டேட்ஸுங்க, முடியல நம்மளால். அப்படியே அவ்வளோ பிரமிச்சு போய் நிற்கிற மாதிரி, அது குழப்பி விடுற மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஹாப்பியான அப்டேட்ஸுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது நேற்று நைட் அந்த அப்டேட் கிடச்சிது. நம்ம ஈவிக்கா 2 பேரும் இணைந்து கை கோத்துருக்க மாதிரி ஒரு அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா விஜய் நேற்றுக்கு மார்னிங் வந்து விடியறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பாட்டோட ஒரு வைபோட வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். அதுலேயே நமக்கு ஒரு வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவர் முகத்தில் முடிச்சதுனால என்னமோ பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சதா என்னமோ. பட் நான் லேட்டாக தான் முடித்தேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முகத்தில் தான் முடிச்சிருப்பாங்க. ஏன் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிஎஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம வீக்காவோட ஒரு சீன்ஸ் கிடச்சிது. அது ஹாப்பியாக சேடாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு வைப்பில் வந்து ஒரு பிடிஎஸ் கிடச்சிது. நிறைய பேர் சோகமாக இருக்க மாதிரி ஒரு அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பியான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரம் செட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிது. இது நம்ம வந்து பல விதத்தில் டிஸ்கஸ் பண்ணணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ பெரிய மனுஷியானதுக்கான ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சுருக்கோம். நமக்குமே ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பட் பார்ப்போம் என்னதான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா, அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும். அடுத்ததாக வந்து சிஸ்டர்ஸ் 3 பேர் வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த லுக்லேயே நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ட்ராக் போகுதுன்னு. அடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. ப்ரொமோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ப்ராஜெக்ட்கான ஒரு திங்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து கெஸ்ஸும் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இது வந்து போயிட்டுருக்கு. அடுத்ததாக ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குத்தாட்டம் போட ஆரம்பித்தாங்க. சகல பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம், செமையான ஒரு குத்தாட்டம். அங்கே நம்ம தாத்தாவுமே இருந்த மாதிரி அப்டேட்ஸுமே கிடச்சிருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா இருக்காங்க இல்லையா, நர்மதா பாப்பாவோட அந்த ஃபங்க்ஷனுக்கானது நம்ம கெஸ் பண்ணோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த ஷாப்லேருந்து பை பண்ணிட்டு வெளியே வரும்போது ஃபேன்ஸ் வந்து அவங்கள மீட் பண்ணுறாங்க. அப்பப்பா எவ்வளோ ட்ராக்குங்க நேற்றுக்கு. அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இங்கே ஒரு ட்ராக் அங்கே ஒரு ட்ராக்குன்னு மாற்றி ட்ராக்கை கொடுத்துருக்காங்க. இந்த 2 ட்ராக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்க பர்சன் நம்ம நர்மதா தான். நர்மதாக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ராக்குமே இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய மனுஷியான அதுக்கான ட்ராக்கு. 2 வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி அதுமாதிரி நேற்றுக்கு ஷூட் வந்து போயிருக்கு. நர்மதா பாப்பா வாலண்டியராகவே நிறையவே சப்போர்ட் பண்ணுவாங்க வீக்காக்கு. பட் இந்த மாதிரியும் ட்ராக் வச்சு சப்போர்ட் பண்ணுறது நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம். இது எல்லாமே நம்மளோட ஒரு டிஸ்கஷன் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள், நிறைய ட்ராக்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.